காய்ஸ், இந்த உலகத்துல ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துக்கு 1000 வருஷங்களுக்கு மேலா எந்த ஒரு பொண்ணுமே போனதே கிடையாது. போனதே கிடையாதுன்னு சொல்றதை விட போகவே முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மவுண்ட் எத்தோஸ். இது கிரீஸ் கண்ட்ரியில இருக்குது. இந்த பிளேஸ் உலகத்துல ரொம்பவுமே யூனிக்கான ரிலீஜியஸ் பிளேசஸ்ல ஒன்று. ஆனா அதே நேரத்துல ரொம்பவுமே மிஸ்டீரியஸான பிளேசஸ்ல ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஏன் பெண்கள் வாரத்துக்கு தடை செஞ்சிருக்காங்க, இந்த இடத்தோட ஹிஸ்டரி என்ன, கதை என்ன, இதெல்லாம் என்னன்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த மவுண்ட் எத்தோஸ்னு சொல்லக்கூடியது என்ன இடம்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. இந்த இடம் 3 பக்கங்களாலையும் கடலால் சூழ்ந்த ஒரு நிலப்பகுதியாக இருக்குது. ஸோ அதனால இது ஒரு நீண்ட நிலத்துண்டு போல கடலுக்குள்ள நீளமா இருக்கும். இந்த இடத்துல சுமார் 20 பெரிய கிறிஸ்துவ துறவியர் மடங்கள் இருக்குது. ஸோ இந்த மடம் என்னன்னா, உலக வாழ்க்கையை விட்டு விலகி துறவிகள் மட்டும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைதியான இடமா இருக்குது. அங்க வாழ்ற மக்கள் எல்லாருமே கிறிஸ்தவ துறவிகள் தான். ஸோ அவங்களோட வாழ்க்கை நம்மளை போல சாதாரண மனிதர்கள் எப்படி வாழ்றாங்களோ, வேலை, தொழில், வியாபாரம் இதெல்லாம் கிடையாது. அவங்களோட லைஃப் நம்ம லைஃப்பை விட்டு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காலையில எழுந்து வழிபாடு செய்வாங்க, நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்வாங்க, மத நூல்களை படிப்பாங்க, ஏன்னா அவங்க இருக்கிற மடத்தை சுத்தம் செய்வாங்க, தோட்ட வேலை செய்யறது, இது மாதிரி சாதாரண வேலைகளும் செய்வாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அமைதி, வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கை, இது 3ஐயும் சரி செய்யறதுக்காகத்தான் இருக்கும். ஸோ இதனால இந்த முழு மலை பகுதியை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புனித மலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ இந்த மவுண்ட் எத்தோஸை பத்தி பேசுறப்ப மக்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, பல நூற்றாண்டுகளா இங்க பெண்கள் போனதே இல்லை. ஸோ ஏன் பெண்களுக்கு தடை? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்துக்கு பின் 1046ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கடுமையான விதி அமைக்கப்பட்டுச்சு. இந்த முழு பகுதிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இந்த விதிக்கு ஒரு பேரும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எவேட்டர்னு சொல்லப்படுது. அதாவது பெண்களுக்கு நுழையிறதுக்கான அனுமதி இல்லாத பகுதி. இதுதான் அந்த எவேட்டர்னு சொல்லக்கூடிய பெயரோட பொருளாவும் இருக்குது. ஸோ இந்த ரூல் படி பெண்கள் இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது. பெண் விலங்குகளையுமே பெரும்பாலுமே அவங்க இங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில விதிவிலக்குகளும் இருக்குதுன்னு சொல்லலாம். உதாரணமா சில பெண் பூனைகள், சில பெண் பறவைகள், அதெல்லாம் மட்டும் இங்க வரதுக்கான அனுமதி இருக்குது. ஸோ அப்படி பெண்களுக்கு தடை வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அங்க வாழ்ற துறவிகள் ரொம்பவுமே அமைதியான முறையில அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீக வாழ்க்கையில மட்டுமே அவங்களோட ஃபோக்கஸ் இருக்குன்றதுக்காகத்தான் பெண்களை அவங்க தடை செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க டெய்லியுமே வழிபாடு செய்யறது, மத நூல்களை படிக்கிறது, அமைதியா வாழ்றது, இது மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த வகையிலையுமே அவங்களோட கவனம் சிதறக்கூடாதுன்னு சொல்லித்தான் இந்த ரூலை அவங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மவுண்ட் எத்தோஸ்னு சொல்லக்கூடியது ஒரு சாதாரண பிளேஸ் மாதிரி இருக்காது. நம்ம வாழ்ற நார்மல் சிட்டி மாதிரியும் இருக்காது. இந்த மலைப்பகுதி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய துறவிகள் வாழக்கூடிய தனி அமைப்பாவே இருக்குது. இது என்னதான் கிரீஸ் நாட்டுக்குள்ள இருந்தாலுமே அங்க வாழ்ற துறவிகள் அவங்களுக்குன்னு சொல்லி சில சட்டங்களையும் சில விதிகளையும் இதெல்லாம் வச்சு நடத்தி வராங்க. சுமார் 2000 கிறிஸ்துவ துறவிகள் இங்க வாழ்றாங்க. அவங்க எல்லாருமே உலக வாழ்க்கையை விட்டு விலகி அமைதியா ஆன்மீக வாழ்க்கையில மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆடம்பரம், அதிக வசதிகள், இது எதுவுமே இருக்காது. அமைதி, ஒழுக்கம், ஆன்மீகம், இது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால தான் இந்த மவுண்ட் எத்தோஸ் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்பவே வித்தியாசமான தனித்துவமான ஒரு இடமாவும் இருக்குது. எப்படி பெண்கள் நுழையவே முடியாதோ அதே மாதிரி ஆண்களுக்கும் ஈஸியாக இதுக்குள்ள போக முடியாது. மவுண்ட் எத்தோஸை விசிட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலான பிரமிட் தேவைப்படும். ஸோ அந்த பிரமிட்டுக்கு கூட ஒரு நேம் இருக்கு. அதோட பேர் பார்த்தீங்கன்னா டயமோனிட்டீரியன்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு நாளில் லிமிட்டட் நம்பர் ஆஃப் மேல் விசிட்டர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் விசிட்டர்ஸ் யூஸ்வலி போட் மூலமாக தான் அங்கே பெனிசுலாவுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இது நார்மலான டூரிஸ்ட் பிளேஸும் கிடையாது. அண்ட் அதே சமயம் இந்த ரூல் பிரேக் பண்ணினா என்ன ஆகுன்னா, இப்போ வரைக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் உள்ள வர்றது தடைன்னு சொல்லக்கூடிய ரூல் ஒஃபிஷியலி வெளியிட தான் இருக்குது. ஸோ ஒரு பெண் அந்த ரூலை பிரேக் பண்ணிட்டு மவுண்ட் எத்தோஸ்குள்ளே என்டர் பண்ணினா அவங்களுக்கு ஜெயில் பனிஷ்மெண்ட் கூட கிடைக்கும். அதாவது இந்த ரூல் ஜஸ்ட் ட்ரெடிஷனாக மட்டும் இல்லாமல் லீகல் லாவாகவும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ உலகம் ஏன் இதை பற்றி பேசுதுன்னா, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் உலகத்தில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்குது. ஸோ அதனால சில மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூலை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய துறவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ரொம்பவுமே பழமையான ரிலீஜியஸ் ட்ரெடிஷன்னு சொல்லி, ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால தான் இந்த டிபேட்
இன்னுமே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ காய்ஸ், இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு என்டையர் ரீஜனுக்கு 1000 வருஷங்களா பெண்கள் போனதே கிடையாது. மாடர்ன் உலகத்துல கூட இப்படி ஒரு இடம் இருக்குது and இந்த ரூல் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மவுண்ட் எத்தோஸ் உலகத்திலே ரொம்பவுமே மிஸ்டீரியஸான ரிலீஜியஸ் பிளேசஸ்ல ஒன்றாவும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ரூல் கரெக்டா இல்லையா? இதெல்லாம் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.